ஹாய் ஆல், எல்லாருக்கும் நான் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு டிஷ் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு நான் ஒரு கப் மில்லட்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு கப் குதிரவாளிக்கு ஒரு 1/2 கப் பைத்தம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அப்போ பைத்தம்பருப்பு குதிரவாளி ஆட் பண்ணால் 1.5 கப் இருக்குது. நான் ஒரு கப்புக்கு 3 கப் தண்ணின்னு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜீரகம், மிளகு, உப்பு போட்டு ப்ரெஷர் குக்கரில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் நமக்கு கெட்டியாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஸோ நான் இது லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அது கூட தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு தெரியாமல் இருக்கும். நான் பாப்பாவுக்கு அப்படி தான் கொடுத்துருக்கேன். அதுவும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் எங்களுக்கெலாம் பொங்கல் டைப்பில் யூஸ் பண்ணுறதுனால நான் பொங்கலுக்கு தாளிப்பு மாதிரி போட்டு இதில் வச்சுட்டு நான் பொங்கல் மாதிரி சாப்பிட போகிறேன். அதுக்கு நம்ம சாம்பார், சட்னி எது வேணாலும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் இந்த பொங்கல் ரெடி பண்ணிவிட்டேன். இந்த பொங்கலுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட போகிறேன். கொஞ்சம் கசப்பாக இருக்கும். சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.